ஹாய் ஆல், இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். ஸோ நார்மலாக எனக்கு வந்து டீ காஃபி குடிக்கிற ஹேபிட் இல்லை மார்னிங். பட் ஈவினிங் அண்ட் நைட் வந்து நான் மில்க் அண்ட் சுகர் போட்ட டீ காஃபி கண்டிப்பாக குடிப்பேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளாக் டீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமேன்னு சொல்லி அடிக்கடி இந்த மாதிரி ரேண்டமாக எடுத்துக்கிறேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒர்க்கிங் உமன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன். ஸோ வீக்கெண்டில் தான் க்ளீனிங் ஒர்க் அண்ட் ஆர்கனைசிங் ஒர்க் வந்து அதிகமாக பார்ப்பேன். கிச்சன் வந்து க்ளீனாகவே இருந்தாலும் நான் சாட்டர்டே வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நான் வீட்டிலே தான் இருப்பேன், வெளிலலாம் போக மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு அன்றைக்கி ப்ரொடக்டிவாக ஃபீல் ஆகணுன்றதுனால க்ளீனாக இருந்தாலும் எடுத்து இந்த க்ளீனிங் ஒர்க் அண்ட் ஆர்கனைசிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டவ் போட்ட கேஸ் ஸ்டவ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ளீன் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் மைல்டாக க்ளீன் பண்ணுங்கள், இல்லைனா அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. நான் வந்து ஏன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வீட்டிலே தான் இருப்பேன், அதிகமாக வெளில போகவே மாட்டேன். ஸோ ஆல்சோ எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ கிடையாது. ஸோ வீட்டிலேருந்தே என்ன நானே இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணுன்றதுனால தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போவும் போல் இந்த க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் ஒர்க்கே பண்ணிகிட்டு இருந்தால் வீக்கெண்டில் கொஞ்சம் போரிங்காக இருக்குன்றதுனால எப்போவுமே நான் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த வாரம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, வெந்தயம் வந்து கீரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயம் கீரைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இது க்ளீன் பண்ணி முடிக்கவே எனக்கு ஒரு 11:30 போல் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து இன்றைக்கி மைல்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு குக்கும்பர் தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த குக்கும்பர் விற்கிற கடையிலேயே ஒரு பொடியும் விற்றாங்க, அது போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமேன்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி குக்கும்பரில் பொடி போட்டு சாப்பிட பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் சிம்பிள் தான், லஞ்சும் சிம்பிள் தான். ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சாலட் மாதிரி கொஞ்சமாக லைட்டாக பாயில் பண்ணி சாலட் மாதிரி பண்ணலாமேன்னு யோசித்தேன். பட் அது எனக்கு சூப் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் மூங் தாலும் பிளாக் சன்னாவும் சேர்த்து நான் பாயில் பண்ணதுனால எனக்கு சூப் மாதிரி ஆயிடுச்சு. யூஸ்வலாக நான் வந்து குக்வேர் யூஸ் பண்ண மாட்டேன், என்னோடய ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். பட் இன்றைக்கி யூஸ் பண்ணதோட விளைவு தான் இது. பட் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இந்த செராமிக் ஷாப் வந்து ஒரு ரோட் சைட் ஷாப் தான் பாண்டிச்சேரியில். ஸோ இங்கெல்லாம் கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே தான் நான் ஒரு 2 செராமிக் ஜார் வாங்கியிருந்தேன். நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. எனக்கு எல்லாத்தோட ரேட்டும் ஞாபகம் இல்லை. பட் நான் வாங்கினது வந்து 180 ஒரு பீஸ் சொன்னாங்க. நான் வந்து 600க்கு மேலே வாங்கினேன், அம்மா வீட்டுக்கும் சேர்த்து. ஸோ அதுக்காக எனக்கு வந்து 160க்கு கொடுத்தாங்க ஒரு ஜார் செட்டு. நான் 2 செட்டு வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு பவுல் செட் மாதிரி ஒன்று வாங்கினேன். நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு எல்லோ கலர் அண்ட் பிளாக் கலர் காம்போவில் 2 ஜார் செட் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இது எல்லாமே ஸ்பேஸ் கன்சியூமிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சின்னதான மாடல் தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே கட்லரிஸ் அப்படின்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் வாங்கலை. ஸோ பின்னாடி இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய சைஸு. அது எல்லாமே நிறைய ஊறுகாய் அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய புளி ஸ்டாக் பண்ணுறோன்னா அது யூஸ் ஆகும். இது எல்லாமே ரொம்ப குட்டி சைஸாக இருந்துச்சு. ஒரு 200 ml தான் பிடிக்கும் இதெல்லாம். அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதெல்லாம் எதுவுமே வாங்கலை. நம்ம தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு கூட இந்த சைஸ் வந்து சரி வராது. ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓகே. மற்றபடி இந்த டேபிள் மேலே நம்ம சால்ட்டு இல்லை சின்னதாக கொஞ்சமாக ஊறுகாலாம் வச்சுக்கிறோன்னா அதுக்கு இந்த சைஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் எல்லாமே 70 ருபீஸ் 80 ருபீஸ் அப்படி சொன்னாங்க. இதிலே தான் நான் வாங்கியிருந்தேன் அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் பவுல் செட்டும் ஒன்று இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து 150. இந்த பிஸ்தா க்ரீன் கலரில் இருக்க பாட்டு தவிர மித்த எல்லாமே நான் இந்த ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இந்த எட்ஜஸில் அந்த ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மற்றபடி வெயிட் அண்ட் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த இன்னர் சைடில் இந்த லிட்டுக்குள்ளே கொஞ்சம் சொர சொரன்னு ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுதான் ஒரு ட்ராபேக்காக தோணுச்சு. ஏன்னா நம்ம அடிக்கடி எடுத்து மூடுறப்ப அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் அப்படி சொன்னேன். ஸோ இதுலேயுமே இன்னர் சைட்லேயும் இந்த பவுலோட இன்னர் சைட்லேயும் சரி, லிட்டோட இன்னர் சைட்லேயும் இது ரெண்டுத்துலேயுமே இந்த மாதிரி இருந்துச்சு இந்த பவுலில். இந்த 3 பாட்லேயுமே எனக்கு சேம் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. அந்த சின்ன பாட்டில் 2 சைட்லேயுமே அப்படி இருந்துச்சு. பட் இந்த பிஸ்தா க்ரீன் கலர் பாட்டு நான் ஜெயச்சந்திரனில் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்னர் சைடில். மேபி இந்த மாடலுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. பட் நான் மற்றது எல்லாமே இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதோட குவாலிட்டியுமே நல்ல கிளாஸியாகவும் நல்ல வெயிட்டு அண்டு வந்து குவான்டிட்டியுமே கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதோட ரேட்டு வந்து 256ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அந்த ரேஞ்சு தான். வெந்தயக்கீரை ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஐஸ்கிரீம் கேக்கோட லிட் இது. ஸோ இதில் ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஹோல்ஸ் போட்டு வைங்க நீங்களும் வைக்கிறதா இருந்தால். ஏன்னா இந்த மிஸ்டேக்லாம் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன்.
அதனால செடி வளரும்போது தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் ஃபுல்லாகவே அழுகி போச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒரு 2, 3 மிஸ்டேக் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்டில். அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டைமாச்சும் நல்லபடியாக வரணும்னு நினைக்கிறேன். இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சின்னு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். என்னாச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி தான் இருக்குது. ஸோ அதோட ஹீட்டு தாங்காமல் எல்லா செடியும் வீணாயிடுச்சு. பட் நான் அடுத்த பேட்ச் செடி வாங்கியிருக்கேன். அது பிளான் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து நல்லா சாயில் வந்து ஈரம் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா திக் லேயர் அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து சீட்ஸ் போடணும். இந்த வெந்தயம் வந்து நல்லா ஊற வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். ஒரே இடத்துல நான் போன டைம் வந்து கொத்து கொத்தாக போட்டுட்டேன். அது என்ன ஆச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரே இடத்துல வரதுனால சைடாக வந்து ஃபுல்லாக செடி ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் தான் நான் பண்ணேன். நீங்களும் அதை பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் சாயில் வந்து நம்ம போடணும். அது வந்து உதிரியாக இருக்கணும் அந்த மண். ரொம்ப ஈரமாகவும் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. நான் செகண்ட் டைம் வந்து நல்லா பேஸ்ட்டான மண் மேலே போட்டுட்டேன். ஸோ அதோட வெயிட்டு தாங்காமல் அந்த சீடால் எழும்பி வரவே முடியல. ஸோ செடியே வராமல் வீணாக போயிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக அது உதிரியான மண் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் தெளித்து மட்டும் விடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில்னா தாராளமாக நீங்கள் தெளித்து விடலாம். ஒரு 5 to 6 டேஸ்க்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது. அப்கமிங் வீடியோவில் இன்டோர் பிளான்ஸ் பிளான் பண்ணுற வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க 2 பேரும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க செல்ல குழந்தைங்க. என்னடா நாயும் குயிலும் ஒத்துமையாக ஒன்றா இருக்குது, நாய் எதுவுமே பண்ணலையேன்னு நினைக்கிறீங்களா? இந்த நாயை பார்த்து இது பயப்படாதுங்க. அந்த நாய் தான் இந்த குயிலை பார்த்து பயப்படும். இவர் பண்ணுற சேட்டையெல்லாம் இந்த வீடியோவில் பாருங்கள். ரெட் கலர் ஃபுட்டுன்னா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். தக்காளி, பொமோகிரானட் அதெல்லாம் ரொம்ப இஷ்டம். எங்கள் அம்மா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக வந்து அவங்க பிளேஸ்லேருந்து இங்கே வந்துடுவாங்க வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு. மெயினாக வந்து தக்காளி பழம் நம்ம கொடுக்கலனாலும் பிளேட்டில் கட் பண்ணி வைக்கிறத அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த நாயுமே நாங்கள் வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு சம்மரில் வந்து தனியாக ஒரே ஒரு குட்டி மட்டும் அந்த சம்மர் ஹீட்டில் நிறைய கொப்பளம்லாம் போட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அந்த நாயும் நாங்கள் ரெக்கவர் பண்ணி தான் வளர்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இன்னும் ஒரு 4, 5 நாய் இருக்குது. ஒவ்வொரு டாகோட ரெக்கவரி ஸ்டோரியும் ஒரு ஹிஸ்ட்ரி. நான் அது அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, தக்காளி பழம் எங்கள் அம்மா கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டே அதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு குட்டி பீஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பெருசாக இருக்கிறதுலாம் கண்ணு போகும். இப்போ பாருங்கள் எப்படி அது வந்து பெரிய பீஸ் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மா எப்படியும் அதை சாப்பிட விட மாட்டாங்க. சம்டைம்ஸ் அடைச்சிக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு ரெக்கையில் அடிபட்டதுனால இப்போ வரைக்கும் பறக்க முடியல. பட் எங்கள் வீட்டில் நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது. உங்கள் வீட்லேயும் ஏதாச்சும் பெட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.